யெகோவாயிரே பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, சில நேரங்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் பாடுகளின் வழியாக கடந்து செல்லும்போது அந்த நிலைமைக்கு ஏற்றபடி முடிவுகளை எடுக்கிறோம். சில நேரம் நமது நண்பர்களுடைய ஆலோசனைகளாக இருக்கலாம், தெரிந்தவர்களுடைய அறிவுரைகளாகவும் இருக்கலாம். அது தவறில்லை. ஆனால் அந்த முடிவு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வகையில் வேதத்திற்கு புறம்பானதாய் காணப்பட்டால் அது கண்டிப்பாக தவறு. எனவே தான் 1 தெசலோனிக்கேயர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அநேக முடிவுகள் நம்ம முன்னாடி வரலாம், ஆனாலும் நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். முடிவுகளை தேர்ந்தெடுக்கும் போது அதில் ஆண்டவருக்கு இது பிரியமில்லை, தவறுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாவற்றிலும் முழுமையான பரிசுத்தம் அவசியம். ஆண்டவர் ஒரு சின்ன காரியமானாலும் அதில் உண்மையை எதிர்பார்க்குறாங்க. பிரித்தெடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எல்லாரும் வாழ்கிறபடி செய்கிறபடியே நாமும் செய்தால் நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் ஏதுங்க? ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இயன்ற மட்டும் பாதுகாக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் தெளிவாய் ஞானமாய் சோதித்து தேவனுக்கு பிரியமானதை தேர்ந்தெடுங்க. நீங்கள் எல்லா காரியங்களையும் ஜெபித்து ஆண்டவருக்கு பிரியமானதை நான் சோதித்தறியணும்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போதே ஆண்டவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பாங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.